இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ் புதுவருடம் திட்டம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோவையில் தொடங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் தமிழ் புதுவருடம் திட்டத்தில் ஆகஸ்ட் 8ஆம் தேதியே பல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வந்துவிட்டது. இந்த பணம் வந்ததுக்கான மெசேஜ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட் ₹1000, டோட்டல் பேலன்ஸ் ₹1000, கிளியர் பேலன்ஸ் ₹1000 சொல்லி மெஷர் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 8/8/2024 இரவு 8:30 மணிக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த பின் பார்த்தீங்கன்னா அனைத்து மாணவர்கள் வங்கி கணக்கிலும் 1000 ரூபாய் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ் புதுவருடம் திட்டத்தில் 1000 ரூபாய் பணம் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேங்க்கு போய் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கூட மொபைல் நம்பர் லிங்காக இருந்தாலே போதும். நீங்கள் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கான அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். பேங்க் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒரு நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தாலே உங்களுடைய பேலன்ஸ் உங்களுக்கு எஸ்எம்எஸில் வந்துடும். இதற்கு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு பேங்க் பேலன்ஸ் செக்குன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. பேங்க் பேலன்ஸ் செக் ஆல் என்கொயரின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் செலக்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஒரு 10 MBக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆன பிறகு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணும். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் அண்ட் ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜில் வந்து அவ்வளோ எஸ்எம்எஸ் ஆப்ஷன் அவ்வளோ கொடுத்துட்டு டேட்டா கலெக்ஷன் வந்து நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் பேலன்ஸ் செக்னு ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இஎம்ஐ கால்குலேட்டர், எஸ்எம்எஸ் பேங்கிங், நெட் பேங்கிங் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பேங்க் பேலன்ஸ் ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கு முன்னாடி செலக்ட் பேங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன பேங்க்கு பேலன்ஸ் செக் பண்ண போகிறீங்களோ உங்களோட பேங்க் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை எல்லா பேங்க்கோட நேமும் இருக்கும். நான் வந்து கனரா பேங்க் செக் பண்ணுறதால கனரா பேங்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பேங்க் பேலன்ஸ் செக் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். அலோ பேங்க் பேலன்ஸ் என்கொயரி இருக்கும். அலோ கொடுத்துட்டு பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணுறது, மினி ஸ்டேட்மெண்ட்ஸ் செக் பண்ணுறது, கஸ்டமர் கேர் 3 நம்பர் இருக்கும். பேங்க் பேலன்ஸ் செக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஒரு 2 ரிங் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கால் வந்து டிசேபிள் ஆகிடும். டிசேபிள் ஆகிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ்லேயே வந்து சென்ட் பண்ணுறாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு 1000 ரூபாய் அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.